ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் டாப்க்கு ஒரு சூப்பரான ஒரு நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் நிறையா சுடிதார் நெக் டிசைன்ஸ் எல்லாமே வீடியோ போடுறேன், ஆனால் யாருமே வந்து அதிகமாக பார்க்குறதே கிடையாது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டாப்க்கு லைனிங் வந்து நான் ரேஷன் தான் வந்து போட்டிருக்கேன். அப்படிங்கிறதுனால இது வந்து அது வந்து உள்ள ப்ளூ கலர் தெரியுது. இதில் வந்து கஸ்டமர் வந்து ஒரு மெரூன் கலர் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பிங்க் கலர் மாதிரி தெரியுது, ஆனால் வந்து நான் கொடுத்தது நல்லா டார்க் ஒரு மெரூன் தான் கலரு. பேக் நெக்குக்கு, கைக்கு நாட்டு இதெல்லாமே வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக் டிசைன் மட்டும் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒட்டுக்காக வந்து டாப் வந்து ஒரு 15 டாப் பக்கமாக கொடுத்துருந்ததுனால எதுலேயுமே நான் நெக் பேட்டர்ன் வந்து கட் பண்ண கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே தான் வந்து நான் வந்து அதை காப்பி பண்ணி அப்படியே ஒவ்வொன்றையும் கட் பண்ணிக்கிட்டேன். இதோட கழுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2.5க்கு 6 இன்ச்சு 2.5 இன்ச் அகலமும் கீழே இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு வந்து வச்சுருக்கிறேன். இந்த சைடில் இப்போ மார்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 1.5 இன்ச் டு 2 இன்ச்சுக்குள்ளார வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச் தான் மேக்ஸிமம். 1.5 இன்ச் வச்சுட்டு இப்போ இந்த டிசைனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு வந்து கீழே வந்து நெக்கு வந்து இறக்கியிருக்கிறேன். நான் பாக்ஸ் ஷேப் போட்டிருக்கிறேன் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து கீழே வந்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு வந்து 3.5 நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மேலே நெக் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக் வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து மார்க் பண்ண இதை வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் போக திருப்பியும் வந்து 1.5 இன்ச் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கு 1.5 to 2 நம்ம வந்து தேவைப்படுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். அது வந்து நம்மளோட கஸ்டமரோட பாடியை பொறுத்து, ரொம்ப லீனாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாடி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெக் டிசைன் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணினதை நான் லைனிங் கிளாத் வச்சு அப்படியே வந்து மேல் தையல் போட்டு எடுக்க போகிறேன். மேல் தையல் வந்து போடுறப்ப நம்ம வந்து இது கிளாத் கொஞ்சம் மெல்லிசான கிளாத் தான். நம்ம தேவைப்பட்டால் கேன்வாஸும் கொடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து கேன்வாஸ் கொடுக்கல. நான் வந்து இப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா டிசைனும் ஹெவி. நம்ம வந்து இதை டிசைன் வைக்கிறோம் அதுக்காக தனியாக வந்து நான் எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. டிசைன்ஸ் எல்லாமே வந்து நானாக வைக்கிறதா, அதுக்குன்னு தனியாக அமௌண்ட் எதுவுமே இது பண்ணுறதில்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன டிசைன்ஸ் அந்த மாதிரி ஒரு எம்டியாக நம்ம வந்து சுடிதார் தைச்சி கொடுக்காம டிசைன் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கு ரொம்ப இதாக இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நம்மக்கிட்டே தொடர்ந்து வந்து கொடுப்பாங்க. இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துர்லாம். நான் வந்து குதிரோட தையல் வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமே சின்ன சின்னதாக கட் கொடுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மொத்த கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நமக்கு இன்னுமே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இல்லை கேன்வாஸ் நீங்கள் வந்து வச்சு தைக்கிறீங்க அப்படின்னாலும் கேன்வாஸும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இன்னுமே வந்து நல்லா நீட்டாக வரும். இப்போ நம்ம தைச்சி திருப்பினதை இதை நல்லா வந்து கரெக்டாக எடுத்து விட்டுடலாம். ஒரு கூர்மையான ஒரு இது மாதிரி வச்சு ஊசியோ இது வச்சு அந்த விளிம்பில் எல்லாமே வந்து துணி எங்கேயுமே மடங்கிட்டு இருக்காமல் பார்த்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த கார்னரு இந்த வளைஞ்சி வர இடம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தையல் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேலே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு தைச்சிட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே வந்து போட்டுக்கலாம். இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பிளாக்குக்கும் இந்த கலருக்குமே வந்து காம்பினேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. எப்பயுமே ப்ளைன் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைனாக வர துணியில் நம்ம வந்து வச்சு கொஞ்சம் பெரிய டிசைனை வச்சோம்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவான கிளாத் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா லைனிங் கொடுக்கறதுக்கு பதிலாக உள்ளார இன்னொரு கிளாத் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு பதிலாக இதே துணியவே நான் 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ கழுத்து வந்து நான் இதை வச்சு தான் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு அது சரியாக வரல. அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து அதே மாதிரி 2.5க்கு 6 இன்ச் வச்சு பாக்ஸ் ஷேப்பில் போட்டு நெக் வந்து ரவுண்ட் பேட்டர்னில் ரவுண்டாக நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ நம்ம அவுட்லைன் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கட்
கொடுத்ததுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து விட்டுருக்கிறேன். இவ்வளோ தான் அப்படின்னு பர்டிகுலராக மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது. கட் பண்ணி நம்ம பீஸ் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பீஸை விட எக்ஸ்ட்ராவாக துணி வந்து நான் வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். இதில் ஒரு துணி நீங்கள் மேல் துணி வச்சுட்டு டிசைன் கொடுக்குற துணி வச்சுட்டு அடி துணி லைனிங் துணி கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து டபுளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறேன், லைனிங் வந்து இல்லாததுனால. இப்போ இதை வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இதில் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூல் மாற்றி போட்டு தைக்க தேவையில்லை, கேன்வாஸ் கொடுக்கவும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த அவுட்லைனை நான் அப்படியே வந்து இப்போதைக்கு ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத ஒரு அப்ராச்மெண்ட்டாக மார்க் பண்ணி எடுத்துடலாம். இந்த 2 சைட்லேயும் வர அளவு, சென்டர் அளவு, இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, அந்த கார்னரு, அந்த வீ வர இடம், இந்த சுடிதாரோட சென்டரும் அந்த வீ வர இடமும் கரெக்டாக நமக்கு வந்தால் தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் போடும்போது. இப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 3-4 பின் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே பின் போட்டுக்கிட்டே கரெக்டாக வச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நாம் வந்து அந்த அளவுலையே இருந்த அளவுக்கே நமக்கு வந்து வராது. ஏன்னா இதில் தான் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சி தைச்சிட்றோம் இல்லைங்களா, தைச்சி தானே திருப்பி போடுறோம். அப்போ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பின் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இதுலேயே அப்படியே வந்து டபுள் தையல் வந்து போட்டு விட்டுறலாம். 2 தையல் போட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமேலு உள்ளார நமக்கு வர எக்ஸ்ட்ரா கிளாத்து, துணி, இது எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இது தைச்சிட்டு இந்த பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதாக வருது, ஒரு எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பிளாக்கில் வந்து ஒரு 2 பட்டன் தான் வந்து ரெடி பண்ணி வச்சேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து வெட்டிட்டு இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி விட்டுட்டேன். வெட்டிட்டு அதுக்கப்புறமே இதை வந்து ஒரு ஃபோல்டிங் மடித்து ஒரு தையல் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு போட்டு விட்டுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அதுலேருந்து பிசுறு எதுவுமே வராது, நல்லா வந்து ஒரு கவர் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதே ஷேப்பில் தான் வெட்டணும்னு இல்லை பாக்ஸ் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். இப்போ இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரான தையல் எல்லாமே சைடில் வர்றது இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு நூலெல்லாம் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்மளோட நெக் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் 2 பட்டன் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக சட்டைக்கு வச்சு தைப்போம் இல்லைங்களா, அந்த பட்டன் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத் கொஞ்சம் வச்சு நான் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு அதுக்கு பிளாக் நூல் போட்டு சுற்றி எடுத்துகிட்டு இதை வந்து அந்த இடத்துல வச்சு தைச்சி விட்டுறேன். பாருங்கள், ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.